நீங்கள் சொல்லுகிறீர்கள் 67 ஒரு முயற்சி நடந்தது, 77 ஒரு முயற்சி நடந்தது, ரெண்டும் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கி வெற்றியை 67 நடந்த புரட்சி என்பது இந்திக்கு எதிரான ஒரு பெரிய தேசிய கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது. இதுவரையிலும் தேசிய கட்சிகளை இந்தியா புறமும் ஆண்டு கொண்டிருக்கின்றன. 67க்கு பிறகுதான் அந்த மாற்றம் நிகழ்கிறது. இந்தியை தென்னாடு முற்றிலுமாக புறக்கணித்து விட்டது என்பது 10 ஆண்டு போராட்டம், துப்பாக்கி சூடு, மாணவர்கள் இறப்பு, இவ்வளவும் ஏற்படுத்திய கொந்தளிப்பு ஒரு புறம், அரிசி பஞ்சம், மற்றவையெல்லாம் இன்னொரு புறம். கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா என்ற கேள்வி மக்களால் வைக்கப்பட்டது. பக்தவச்சலம் என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு என்பது மக்களால் வைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும், காமராஜர் போன்ற ஒரு ஜெயின் லீடரை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இவ்வளவு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது வெற்றி பெற்றது. 77 அந்த கட்சியை வளர்த்து, அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியை வளர்த்து அந்த கொடியை ஊரங்கும் அறிமுகப்படுத்தியவர், திராவிடம் என்ற பெயரை மக்களுக்கு பழக்கப்படுத்திய, தன்னுடைய படங்களின் மூலம் பழக்கப்படுத்தி, அண்ணாவினுடைய படத்தையே தன்னுடைய படங்களின் மூலம் கொண்டு சென்ற எம்ஜிஆர் அந்த கட்சியோடு வளர்ந்து கருணாநிதியை முதலமைச்சராக்குவதற்கு பின்புலமாக இருந்து, பிறகு இவர் நோக்கத்திற்கு ஆட்சி நடத்துகிறார். முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஊழல் என்பது வெளிப்படையாக பேசப்படுகிறது. கோதுமை பெற ஊழல், பூச்சி மருந்து ஊழல், கருணாநிதி ஊழலின் பிரதிநிதி என்று பேசப்பட்ட காலத்தில் இதை எடுத்து சொல்வதற்கு உள்ளே இருந்து வந்த மனிதனை ஏற்றுக்கொண்டார்கள், காமராஜரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காமராஜர் உயிரோடு இருக்கிற போதே திண்டுக்கல் தேர்தலில் காமராஜர் 2வது இடத்துக்கு வந்தார், கருணாநிதி 3வது இடத்துக்கு போய்விட்டார். ஆகவே கருணாநிதியினுடைய காலத்தை முடித்து வைப்பதற்குரிய வலிமையான தலைவன் எம்ஜிஆர் தான் என்று கருதுகிறார்கள். காமராஜருக்கு மேலான தலைவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ரொம்ப அபூர்வம், அது வேறு. ஆனால் அவர் கருதினார்கள். 77 அவர் வெற்றி பெற்றார், ஆட்சிக்கு வந்தார். சாகிற வரையும் கருணாநிதி ஆட்சியை நினைத்து பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் புரட்சி அல்ல. இது சில மனிதர்கள் இப்போ இல்லைன்றீங்களா விஜய்? அதெல்லாம் ஒன்று இல்லை. நீ எதை எதிர்த்து? அவர் உள்ளே இருந்து வந்தார். ஊழல் என்பது உள்ளே இருந்து வருகிறது. அதுக்கு அந்த கருணாநிதியை தவிர மிச்ச எல்லா தலைவர்களையும் இந்த பக்கம் கொண்டு போய்விட்டார். நாடே எதிர்த்து நின்றது. அதனாலே தான் 51% வாக்குகள் பெறுகிறார் திண்டுக்கல் தேர்தலில். 3 கட்சிகளும் 49% வாக்குகளை பெறுகிறது. எங்கேயாவது உண்டா? 50% வாக்குக்கு மேல் வாங்கிய புரட்சி என்பது திண்டுக்கல் புரட்சி தான். அதுக்கு முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது.